நீ? எல்லாருக்கும் பரிமாறிக்கிட்டு தானே இருக்க. அந்த மாதிரி பரிமாறக்கூடாது. ஒவ்வொரு கன்னி பொண்ணையும் தனித்தனியா விசாரிச்சு உபச்சரிக்கணும். ஜாக்கிரதை. என்னப்பா எல்லாம் கவனிங்க. வாங்கம்மா வாங்க. எல்லாரும் வாங்க. இந்த பந்தி முடிஞ்சதும் அடுத்த பந்தி உங்களுக்கு தான். எல்லாரும் இருந்து சாப்பிட்டு போங்க. சாமி இருங்க இருங்க. என்ன சாமி எச்சில சாப்பிடுறீங்க? வேணா சொல்றேன். கன்னி பொண்ணுங்களுக்கெல்லாம் முதல்ல போட்டுட்டு அப்புறம் மிச்சம் இருந்தாலும் மத்தவங்களுக்கு போடுவேன். சாமி கோச்சு கூடாது. கன்னி பொண்ணுங்களுக்கு முன்னால எதுக்காக நான் சாப்பாடு போடுறேன்ற தெரியண்டா. அப்படி போட்டா தானே பொண்ணுங்களோட வந்து அந்த சின்ன சிறுக்கி காஞ்சி காமாச்சி உட்காந்து படையில சாப்பிடுவான்னு தானே. சாமி உங்களை பார்த்தா ஊருக்கே புதுசா தெரியுது. உங்களுக்கு எப்படி இந்த ரகசியம் தெரியும்? டேய், உன் ஆசையை பத்தி தான் ஊர் ஊரா பேசிக்கிறாங்களே. அதுக்கப்புறம் இப்படி கன்னி பொண்ணுங்களுக்கு சோறு போட்டா அந்த கூட்டத்தோட கூட்டமா ஆத்தா வந்து உட்கார்ந்து சாப்பிடுவான்ற ரகசியத்தை உனக்கு யார் சொன்னது? சொல்றேன் சாமி. தொண்டை மண்டலம்னு பேர் வந்தது. அதுக்கு என்ன காரணம்னு உங்களுக்கு தெரியுமா சாமி? துண்டீரன் ஒரு ராசா ஆண்டானே அதுதான். அந்த ராசா ஆண்ட நாட்டுல திடீர்னு ஒரு சமயம் பெரிய பஞ்சம் வந்துருச்சு தெரியுமா? ஆமா வந்தது. அங்க என்ன மாதிரி ஒரு கிறுக்கு பைய சாமி வந்து ராசா தினம் கன்னி பெண்களுக்கு கையால சோறு போட்டீங்கன்னா பஞ்சம் போயிடும் சொன்னான். ஆமா சொன்னா. அவர் அதை நம்பிக்கிட்டு தினம் சோறு போட்டான். ஆமா போட்டான். ஒரு நாள் அப்படி சோறு போடும் போது தன் கையால நெய் போட்டுக்கிட்டு இருந்தானா போட்டானே. அப்படி போடும்போது இந்த நெய்யினுடைய வளவளப்பு தாங்காம ஒரு கன்னி பொண்ணுடைய இலையில இவன் கையில போட்டிருந்த தங்க மோதிரம் விழுந்துருச்சு. அந்த இலையில உட்கார்ந்து இருந்தது யாரு? சாமி ஆத்தாடா கிறுக்கு பைய மகனே. சின்ன சிரிக்கு உட்கார்ந்து இருந்தாடா. அந்த ஆத்தா தங்க மோதிரத்தோட ஒரு கவலை சோத்து எடுத்து அப்படியே சாப்பிட்டா அந்த தங்க மோதிரம் வைத்திருந்த 3.25 மணி நேரமும் தங்க மழையா பொழிஞ்சு தள்ளிடுச்சுடா. போச்சாமி, இத்தனை வருஷமா கன்னி பொண்ணுங்களுக்கு சாப்பாடு போடுறேன். என் ஆத்தா ஏன் வந்து சாப்பிடல எனக்கு இப்பதான் சாமி தெரிஞ்சது. என்ன தெரிஞ்சது? என் கை வேறல்ல தங்க மோதிரம் போட்டு நெய் அள்ளி கொட்டல சாமி. சாமி கொஞ்சம் ஒரு கூட்டம் உட்கார்ந்து இருக்குது. 5 விரல்ல மோதிரத்தை போட்டு நெய்யை அள்ளி விட்டு கொட்டிட்டு ஓடி வரேன். இப்படி கையில மோதிரத்தை போட்டு நெய்யை விட்டா தங்க மழை புளியும். அதுக்காக இதெல்லாம் செய்தியா சாமி? யாருக்கு சாமி உனக்கு தங்கமும் மழையும்? ஆத்தா திருவடியை எடுத்து வச்சு என் வீட்டுல உட்கார்ந்து என் கையால சாப்பிட்டுட்டு போயிட்டாங்களா? என்னை விட புண்ணியமா இந்த உலகத்துல வேற எவன் சாமி? அந்த நினைப்போட செஞ்சா செய். நல்லது. ஆமா, ஆத்தா வந்து காலடி எடுத்து வச்சு சாப்பிட்டு போனா அதை நீ எப்படி தெரிஞ்சுக்க போற? அதான் சாமி எனக்கு தெரியல. அத நினைச்சா மண்டை நொறுங்குது, மூளை கொதிக்குது. அதுக்கு நான் வழி சொல்லட்டுமா? சொல்லுங்க சாமி. இப்போ ஒரு நாளைக்கு எத்தனை பேருக்கு சாப்பாடு போடுறேன்? எவன் கணக்கு பாக்குறது? வர்றவங்க எல்லாம் அள்ளி அள்ளி விட வேண்டியதானே. தொடர்ந்து போட்டுட்டேன். ஒரு பந்திக்கு 101 இலை போட்டு 100 கன்னிப்பெண்களை எண்ணி உள்ள அனுப்பு. எதுக்கு சாமி? என்னைக்கு 101 இலையிலையும் கன்னிப்பெண்கள் உட்கார்ந்து சாப்பிடுறாங்களோ அன்னைக்கு ஆத்தா வந்து சாப்பிட்டா தரடா அர்த்தம். சிக்கிக்கிட்டா சாமி, ஆத்தா என்கிட்ட சிக்கிக்கிட்டா. இன்னும் பசமா சிக்க வைக்கட்டுமா? சொல்லு சாமி அவளை படைக்கலாம். பந்தி போடுறதுக்கு வெளியே 101 ரவிக்க துண்டு வெத்தலை பாக்கலாம் வச்சுக்க. சாப்பிட்டு வர ஒரு கன்னி பெண்ணுக்கு வெத்தலை பாக்கி ரவிக்க துண்டையும் கொடு. என்னைக்கு 101 ரவிக்க துண்டு காலி ஆகுதோ அன்னைக்கு ஆத்தா வந்திருக்கிறா, சாப்பிட்டுருக்கிறா, உன் கையால ரவிக்க துண்டு வாங்கிட்டா. ஆத்தா செய்யறேன் தாயே செய்யறேன். அவ்வளவு சுலபமா வரமாட்டா. சோதனைக்கு மேல சோதனை வைப்பா. என்கிட்டயா? அவளுக்கு காட்சி பாத்துக்கிறேன் சாமி. அப்படியா? ஆத்தா நிச்சயம் வருவா. அப்ப நானும் வர்றேன். சாமி உள்ள வந்து சாப்பிடுங்க. ஆத்தாளுக்கு சோறு போடுற வழிய பாடுற. நாம 2 பேரும் ஒரு தாய் வயித்துல பிறக்கலையே தவிர நீ அண்ணன் தம்பிடா, அண்ணன் தம்பி. நாம 2 பேரும் நல்லா உழைச்சி சம்பாதிச்சு அதுல வர்ற லாபத்துல கோதுமை அல்வா, பிரியாணி, கத்திரிக்காய் குழம்புன்னு எல்லாரோடவும் சேர்ந்து உட்கார்ந்து பரிமாறி சாப்பிடலான்டா. உனக்கு ஒரு நிக்காவை பண்ணி வச்சு அத கண்ணார பாக்கணும்னு நான் எப்படி அல்லாவை வேண்டிக்கிறேன் தெரியுமா? ஆனா அல்லா பிச்சேடே, நீ தாண்டா எனக்கு சரியா ஒத்துழைக்க மாட்டேன்றே மக்கார் பண்ற. நீ இருந்தாலும் என் மனசு கேட்கல. உனக்கு வேளைக்கு என்ன ஆகாரம் போடணுமோ அதை போட்டுறேன். பா என்ன இந்த அசத்துது? ஏறுங்க எல்லாரும் என் வண்டியில ஏறுங்க. இது குதிரை வண்டி இல்ல, ஏரோப்ளேன். பறக்கும். தலைக்கு ஒரு ஆளுக்கு 1 கிலோமீட்டருக்கு 1 ரூபா. தலைக்கு ஒரு ஆளுக்கு 1 கிலோமீட்டருக்கு 1 ரூபா. கத்தியா? அதெல்லாம் எனக்கு பிடிக்காது. ஒத்து விலைக்கு வேணுமான்னு கேட்க வந்தேன். ஏமா கத்தி கபடா எல்லாம் வாங்குறதுக்கு நான் என்ன ராஜ பரம்பரையா? நீங்க தான் அடிக்கடி சொல்லுவீங்களே திப்பு சுல்தான் பரம்பரைன்னு. இப்ப தப்பு சுல்தான் ஆயிப்போச்சு.
வேணா விடுங்க பாய். அம்மாடி, இப்படி கத்தி எல்லாம் வாங்கி கொடுக்கறத விட கொள்ளு வாங்கி குடுத்தினாக்கா குதிரைக்கு போடுவேன். நாளுக்கு நாள் இழைச்சிக்கிட்டே போகுது. இப்படியே விட்டா கடைசியில ஒரு எலும்பு கூட தான் வண்டி எடுத்துட்டு போகுது. இல்லம்மா, நேத்து கூட இடியாப்பம் பாயா கொடுத்தேன், வயித்தால போகுது. வேற என்ன கொடுக்கலாம்? பிரியாணி வாங்கி கொடுத்து பாருங்களேன். கரெக்ட். தாஜ்மஹால் ஹோட்டல்ல நாளைக்கு 1.5 பிளேட் அடிச்சிடுறேன். நீங்க அடிக்காதீங்க, நம்ம அல்லா பிச்சுக்கு கொடுங்க. நீ கிண்டல் கோர தங்கச்சி, கிண்டல் கோர தங்கச்சி. சரி சரி, நான் போயிட்டு வரேன். டேய் அல்லா பிச்சை, இன்னைக்கு ஒழுங்கா தொழிலை கவனிக்கணும், இல்லன்னா எனக்கு கோபம் வரும். चलो भाई निकल के आगर से, चलो भाई निकल के आगर से. हाय அல்வா மாட்டிச்சு சார், நம்ம வண்டியில போலாம் வாங்க. ஏங்க, இங்க இருந்து ஏலங்குடிக்கு எவ்வளவு தூரம் இருக்கும்? 10 கிலோமீட்டர் இருக்கும். நம்ம வண்டியில போனாக்கா, அதாவது அல்லா பிச்சை வண்டியில போனாக்கா 5 கிலோமீட்டர்ல போயிடலாம். அது எப்படிங்க? அல்லா பிச்சை அலக்கலக்கா பறப்பான். ஓஹோ, அது சரி. வண்டி கூலி எவ்வளவுங்க? கிலோமீட்டருக்கு 1 ரூபாய். 1 ரூபாய் அநியாயமான கூலிங்க. நான் ஸ்டேஷன்ல படுத்துட்டு காலையில போறேங்க. படுங்க, இங்க வாங்க. மூட்டை பூச்சியும் கொசுவும் சேர்ந்து கடிக்கும், மலேரியா ஜுரம் வரும். நாளை காலையில ஆஸ்பத்திரியில தான் இருப்பீங்க. எந்த வீட்டு திண்ணிலையாவது படுத்தீங்கன்னா திருடான்னு சொல்லி தண்ணியை ஊத்தி எழுப்பிடுவாங்க. 1.5 கிலோமீட்டர்ல ஒரு காட்டு பங்களா இருக்குது. அதுக்கு பூட்டும் கிடையாது, சாவியும் கிடையாது, காவல்காரனும் கிடையாது. பாய் பாய், ஆனாங்கிறதுக்குள்ள அசந்து தூங்கிட்டாரு. சரி, இங்க இருந்து 1.5 கிலோமீட்டர் தானே காட்டு பங்களா, நடந்தே போயிருவோம். கூட இது வரைக்கும் நான் துரோகம் செஞ்சதே கிடையாது. சந்தேகப்பட்ட அல்லா பிச்சையை கேட்டு பாருங்க. ஒரு உயிர் போறதுக்கு நான் காரணமா இருந்துட்டேனையா. ஏன் இப்படி ஒப்பாரி வைக்கிறீங்க? ஆக வேண்டிய காரியத்தை பார்க்காம என்னமா ஓனுகிட்டு? காரியத்தை கவனிக்க தான் போறேன். என்னுடைய சொந்த காரியத்தை இல்ல. செத்து போய்ட்டான இளந்தளிர், அவனுடைய ஈமக்கடனை நான் தான் கவனிக்க போறேன். ஆமா, இப்ப என்ன பண்ண போறீங்க? எல்லாரும் சேர்ந்து என்னோட வாங்க. பாய், கடிப்பா, இளந்தளிர், சின்ன பையன், இவன் சாவுக்கு நான் காரணமா இருந்துட்டனே. அரே அல்லா, ஈமக்கடன் எல்லாம் உங்க முறைப்படி செஞ்சு முடிச்சிடுங்க. பாய், செய்ங்கய்யா, முறைப்படி எல்லாத்தையும் செய்ங்க. अरे अल्लाह இல்லல்லா. என்ன அதெல்லாம்? தம்பி, நேத்து ராத்திரி நான் தான் தெரியாம இந்த இடத்துக்கு உன்னை கை காட்டி அனுப்பிச்சேன். பழா போன மோகினி உன்னை விட்டு வைக்கலையே. நீ செத்து போயிட்டியப்பா, அநியாயமா செத்து போயிட்டியே. பேயாவது பிசாசாவது, நான் உயிரோட தான் இருக்கேன். உயிரோடவா? எப்பா, நீ ஆவி கண்ணா கண்ணா, நீ ஆவி கண்ணா. பாய், உனக்கு என்ன பைத்தியமா? அவன் உயிரோட தான் நின்னுட்டு இருக்கான். உயிரோடவா? பின்ன உயிரோட இருக்கிறவனுக்கு தான் பாட கட்டி மோளை அடிச்சு சங்கு ஊதி தூக்க பாத்தீங்களே. நீங்களே பெரிய மனுஷனாயா? பெரிய மனுஷன் சின்ன மனுஷங்கிறத எல்லாம் என்கிட்ட வச்சுக்காத. நீ செத்ததுதான், நாங்க தூக்க போறதுதான். அடிங்கடா, நிறுத்துங்கடா, அடிங்கடா, நிறுத்துங்கடா, அடிங்கடா. இவன் உயிரோட தான் பாய் இருக்கா. என்ன அடிச்சடி இரும்பா விழுகுதப்பா. தம்பி தம்பி, வயசான பாய எப்படி அடிச்சுட்டான் பாத்தியா? மூக்குல ரத்தம் வருதியா? போயா. चलो भाई निकल के आकर से. தான் வருவேன்னா பாயோட வந்துகிட்டு இருக்கிறான். ஏய், டீ குடிச்சிட்டு தான் வருவேன்னு சொல்லி இருக்கு.
அதத்தான் வாங்கிட்டு போக வர்றான். ஏயா அறிவு இருக்குதா உங்களுக்கு? தம்பி பேய வசியப்படுத்தி பூஜாவில அடைச்சு கொண்டு வந்திருக்குது. என்னையா பாய் கதை விடுறியா? தலையாரி தலை எகிரிடும் ஜாக்கிரதை. யோ உண்மையிலேயே உள்ள பேய் தான். எடுத்து விட்டு பார்க்கலாம். எடுத்து விட்டா அறகுறையா நிக்கும் சுவாமி, பரவாயில்லையா? அட அப்படித்தாப்ப நிக்கணும், எடுத்து விடுப்பா. பாய் திறக்கட்டுமா? ஜிங்கா ஜிங்கா பூம்பா. யோ, நீங்க தானே பேய அறகுறையா பாக்கணும்னு ஆசைப்பட்டீங்க. தெரியாம சொல்லிட்டோம். என் சம்சாரம் ஆண்டாளை தவிர வேற எந்த பொண்ணையும் எடுத்து பார்க்க மாட்டேன். தம்பி குருக்களையா ரொம்ப ஆச்சாரமானவரு, அறகுறையா பார்க்க வெக்கப்படுறாரு. மூடிடு. சும்பே சும்பேன்னா மூடிக்கோன்னு அர்த்தம். அது சரி, பேய் எப்படி இதுக்குள்ளார வந்துச்சு? மோகினி பிசாசுக்கு மல்லிகை பூனா ரொம்ப பிடிக்கும். ஒரு ஆளாக்கு குண்டு மல்லிகை வாங்கி பேய் நடமாடுற இடத்துல வசியம் பண்ணி வச்சுட்டேன். அந்த பேய் புகையா மாதிரி உள்ள வந்து உட்காந்துருச்சு. ஆமா, மேற்கொண்டு இது என்ன செய்யலான்னு உத்தேசம்? எங்கேயாவது குழி தோண்டி புதைச்சிடலாம். எங்க புதைக்கலாம்? காதை இப்படி குடு. குடும்பங்கள் இருக்கிற இடமா புதைக்க வேண்டாம். பேசாம டீ கடையில புதைச்சு. டீ கடையில புதைக்கிறது தான் நல்லது. பாய் பாய், என்ன காரியம் செய்ய பாக்குறீங்க? பாய், டீ கடை முன்னாடி போச்சீங்கன்னா கை காலெல்லாம் நடுங்கும். சிங்கிள் டீ கூட போட முடியாது, வியாபாரமே கெட்டு போயிடும். அதனால ஒரு 75 வெட்ட ஐயர் வீட்டுக்கு முன்னாடியே போச்சிருக்கோம். சரி, ஐயர் வாசல்ல புதைச்சாதான் மந்திரம் தந்திரம் சொல்லி விரட்டிடுவாரு. பாய், என்ன காழ வாழ்ற? என்ன பாய், 50 75 வாங்கிட்டு உனக்கு பிடிக்காத தலையில கட்டலாம்னு பாக்குறியா? நான் 100 ரூபாய் தர்றேன். நான் சொல்ற இடத்துல புதைக்கிறியா? எங்க? உன் வீட்டு வாசல்ல. அரே எல்லாம் இன்னும் என்னையா தலையை சுத்தி ஆத்துல தூக்கி எறியாம உங்களுடைய சொந்த விரோதத்தை எல்லாம் இதுல காட்ட நினைக்கிறியா? சரி சரி விடுங்க பாய், இதை எங்கேயாவது ஊருக்கு வெளியே கொண்டு போய் போட்டுருவாங்க. ஏற்பா வண்டியில. உங்க வண்டியிலயா? நடக்கிறதே மேல். நம்பி ஏறுப்பா.